Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியரை செக் பண்றதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस வந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. ஏன்னா இன்னமும் நம்ம சேனல் வந்து போய் சேர வேண்டிய இடத்துக்கு இன்னமும் இந்த வருஷம் போய் சேரல. அதனால அந்த கடமை வந்து உங்க கையில இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ வந்து நம்ம குவார்டர் எக்ஸாம் முடிச்சிட்டு நம்ம வந்து எல்லா ஸ்கூல்லையும் மேக்ஸிமம் வந்து 7th சாப்டர் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 7th சாப்டர்ல ஓவராலா என்ன இருக்கு, அதுல எதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ், எதெல்லாம் பப்ளிக் எக்ஸாமுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதே மாதிரி வரக்கூடிய ஆஃபல் எக்ஸாமுக்கு எதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதே மாதிரி எதெல்லாம் முக்கியமான பார்ட், அது எப்படி நம்ம ஈஸியா நம்ம லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு சாப்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா A to Z எல்லா விஷயமே நம்ம என்ன பண்ணோம்னா பார்க்க போறோம். சரியா? இதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்த சாப்டர்லாம் வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க, நம்ம அடுத்தடுத்த சாப்டர் என்னன்னு பார்த்தா கொடுக்கலாம். ஓகே, இப்ப சாப்டர் 7 நம்ம வந்து அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த சாப்டர் 7ஓட ஒரு முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சாப்டர் 7 சரியா, அதே மாதிரி சாப்டர் 9, 10 இது எல்லாமே நீங்க இன்ஜினியரிங் படிக்க போறதுக்கு வில்லிங்கா இருக்கீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் நீங்க மேக்ஸ் 1 அப்படின்னு சொல்லி இன்ஜினியரிங் மேக்ஸ் 1 அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல நீங்க பாப்பீங்க. அந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 12th செகண்ட் வால்யூம்ல இருக்கக்கூடிய சம்ஸ் தான் மேக்ஸிமம் அங்க இருக்கும். சரியா? அதனால நல்லபடியா 12th செகண்ட் வால்யூம் நல்லபடியா நீங்க கோ த்ரூ பண்ணீங்க அப்படின்னாவே இன்ஜினியரிங் மேக்ஸை பத்தி நீங்க கவலையே பட வேணாம். ஓகே, இப்ப இந்த 7th சாப்டர் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா இந்த வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் இதுதான் இருக்கு. இது நம்ம வந்து பிசிக்ஸ்ல ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் டிஸ்பிளேஸ்மெண்ட் சரியா, ஒரு பார்சில் வந்து இங்க இருந்து அங்க மூவ் ஆகுது அப்படின்னா அதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம சொல்லுவோம். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஒன் டைம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வித் ரெஸ்பெக்ட் டு டி, ஏன்னா எல்லாமே அதாவது நம்ம இந்த 7th சாப்டர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படிங்கிற வேர்டு வந்து உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா இதுல யூஸ் ஆகும். ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படிங்கிற வேர்டு வந்தாவே அப்படின்னா மேக்ஸிமம் இது எல்லாமே நம்ம டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி. சரியா? டீயை பொறுத்து தான் நம்ம மேக்ஸிமம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஆக்சிலரேஷனா இருக்கட்டும் இல்ல வந்து அதே மாதிரி வெலாசிட்டியா இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டைமை பொறுத்து தான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சரியா? அதனால வித் ரெஸ்பெக்ட் டு டி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஒன் டைம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து என்ன சொல்றது வெலாசிட்டி. அந்த 2 டைம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஆக்சலரேஷன். இன்னும் சிம்பிளா என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஒன் டைம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா அதாவது v கிடைச்சிடும், அதாவது வெலாசிட்டி கிடைச்சிடும். வெலாசிட்டியை நம்ம ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா ஆக்சலரேஷன் கிடைச்சிடும். இதை நம்ம சிம்பிளா எப்படி சொல்லலாம் அப்படின்னா dva அப்படிங்கிற மெத்தடை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? dva இதை நீங்க என்ன பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒன் டைம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா வெலாசிட்டியை நீங்க ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா ஆக்சலரேஷன். சரியா? இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது ஒரு பார்சில் வந்து மூவ் ஆயிட்டு அது என்ன ஆகுது அப்படின்னா மேக்சிமம் ஹைட்டை ரீச் பண்ணும். சரியா? இந்த மேக்சிமம் ஹைட்டை ரீச் பண்ணும்போது இந்த இடத்துல வெலாசிட்டி வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா 0 ஆகிருக்கும். சரியா? வெலாசிட்டி வந்து என்ன இருக்கும் 0 இருக்கும். அதை தெளிவா நீங்க பாத்துங்க. இதெல்லாம் நமக்கு முக்கியமான பார்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல பொறுத்தவரைக்கும். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல முக்கியமான சம்ஸ் எல்லாமே இங்க கொடுத்துருக்கோம். நான் இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் லாஸ்டா நான் சொல்றேன். சரியா? அதை நீங்க பாத்துக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோல்ஸ் தியரம், இந்த ரோல்ஸ் தியரம், அதுக்கப்புறம் லெக்ராஞ்சிஸ் மீன் வேல்யூ தியரம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ. சரியா? இந்த மூணுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் நமக்கு வந்து ஒரே மாதிரிதான் இருக்கும். சரியா? அதாவது கண்டினியூஸ் அட் சரியா, டிஃபரன்ஷியேட்டபிள், அதாவது f of x is என்ன சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கண்டினியூஸ் ஆன் க்ளோஸ்ட் பிராக்கெட் a, b. f of x is differentiable at ஓபன் பிராக்கெட் a, b அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அதுக்கப்புறம் f of a equal to f of b இந்த மாதிரி கண்டிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பா இந்த ரோல்ஸ் தியரத்தை வச்சு நமக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு 2 மார்க்கோ இல்ல ஒரு 3 மார்க் கொஸ்டினோ கண்டிப்பா இல்ல ஒரு 1 மார்க் கொஸ்டினா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த 2 கண்டிஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரோல்ஸ் தியரத்துல தான் இந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாத மாதிரி கொடுப்பாங்க. சரியா? அதாவது f of x is continuous on a, b. ஒரு f of x அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அது வந்து கண்டினியூஸா இருக்கணும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ரோல்ஸ் தியரத்துக்கு. சரியா? செகண்ட் கண்டிஷன் என்னன்னா ஒரு f of x வந்து டிஃபரன்ஷியபிள் பண்றதா இருக்கணும், அதாவது டிஃபரன்ஸ் பண்றதா இருக்கணும். சரியா? அப்ப நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், எப்போ வந்து f of x வந்து டிஸ்கண்டினியூஸா இருக்கும் அப்படின்னா நம்ம 11th நம்ம 9th சாப்டர்ல பார்த்திருக்கோம். அதாவது நீங்க சைனோட கிராஃபை பாருங்களேன், அது கண்டினியூவா போயிட்டே இருக்கும். காசோட கிராஃபை பாருங்களேன், கண்டினியூவா போயிட்டே இருக்கும்.
ஆனா மீதி எந்த கிராஃப் வந்தாலும் இதை ரொம்ப சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா சைனோட கிராஃபோட வேல்யூ பாருங்களேன், 0 டிகிரியா இருக்கட்டும், 30 டிகிரியா இருக்கட்டும், 45 டிகிரியா இருக்கட்டும், இல்ல எந்த டிகிரி எடுத்தாலும் இன்ஃபினிட்டிவ் அப்படிங்கிற வேல்யூ வராது. அதே மாதிரி காசுக்கும் என்ன வராது, இன்ஃபினிட்டிவ் அப்படிங்கிற வேல்யூ வராது. ஆனா tan, secant, cosecant, cot இது எல்லாத்துக்குமே என்ன போதுன்னா அந்த டேபிள் பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டிவ் அப்படிங்கிற வேல்யூ வரும். அப்ப இன்ஃபினிட்டிவ் அப்படிங்கிற வேல்யூ வந்துச்சுன்னா அது வந்து அதாவது சைன் காசை தவிர ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ்ல சரியா. இப்போ ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா சைன் எக்ஸ் சரியா பிளஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இங்க சைன் எக்ஸ் இருக்கு, சைன் எக்ஸ் இருந்தா அது பிரச்சனையே இல்லை, அது கண்டினியூஸ் தான் சரியா. அப்ப எந்த மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னா நம்மளைய செக் பண்றதுக்காக tan x பிளஸ் 1 அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்ப இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ல tan x வந்துச்சு அப்படின்னா அது டிஸ்கண்டினியூஸ். அப்ப இந்த ப்ராப்பர்ட்டி ஒன்னே நமக்கு என்ன சாட்டிஸ்ஃபை ஆகாது, அதனால ரோல்ஸ் தியரத்தை இங்க அப்ளிகபிள் பண்ண முடியாதுன்னு சொல்லி எழுதணும். அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியேட்டபிள் சரியா, அதாவது ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுப்பாங்க, அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து டிஃபரன்ஷியபிள் பண்றதா இருக்கணும். அப்ப நமக்கு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண இப்ப சைன் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம காசுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு வந்து மைனஸ் சைன் எக்ஸ், இந்த மாதிரி ஒரே ஒரு ஆன்சர் தான் கிடைக்குது. ஆனா இப்ப மால்லஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மால்லஸ்குள்ள நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு வேல்யூ இருக்கும். அப்ப ஒரு வேல்யூ நான் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எனக்கு ரெண்டு வேல்யூ வரக்கூடாதுல்ல. அப்ப மால்லஸ்குள்ள ஏதாவது ஒரு வேல்யூ இப்ப இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மால்லஸ் ஆஃப் சைன் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா இது நம்ம என்ன பண்ண முடியாது, இது கண்டினியூஸ் தான், ஆனா டிஃபரன்ஷியபிள் பண்ண முடியாது, ஏன்னா மால்லஸ்குள்ள இருக்கு. இந்த மாதிரி நமக்கு என்ன பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க ரோல்ஸ் தியரத்துக்கு சரியா. அதே மாதிரி ரோல்ஸ் தியரத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி போட்டுட்டு சியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுவோம். அவங்க ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்க, அந்த சம்ல என்ன பாத்தீங்கன்னா அவங்க ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்க. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு 2,4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்க கண்டுபிடிக்க பாத்தீங்களா ஒரு எக்ஸோட வேல்யூ, அந்த வேல்யூ வந்து கண்டிப்பா இந்த லிமிட்டுக்குள்ள இருக்கணும். அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும் அப்படின்னா இங்கெல்லாம் ஆன்சர் வரணும் சரியா. அதே மாதிரிதான் லெக்ராஞ்சிஸ் தியரத்துக்கு இதே கண்டிஷன் தான். ஆனா எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை பி மைனஸ் ஏ அப்படிங்கிற அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம் சரியா. அதே மாதிரி அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம் அப்படிலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதே மாதிரி இங்க எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் 0 எடுக்கிறோம்ல, அங்க எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் 0 எடுத்து எக்ஸோட வேல்யூ கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணி அப்சல்யூட் மேக்ஸிமம் எது அப்சல்யூட் மினிமம் எது கண்டுபிடிச்சோம். ரொம்ப ஈஸி தான், அது ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் இந்த மெக்லாரின் சீரிஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த மெக்லாரின் சீரிஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ் தான். இதுல 7.31 அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் சம் நம்ம சேனல்ல ரொம்ப ஈஸியான மெத்தட்ல டீச் பண்ணி நம்ம என்ன பண்ணிருப்போம்னா அப்லோட் பண்ணிருப்போம் சரியா. இந்த மாதிரி முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்பப்போ வேணும் அப்படின்னா நான் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணிட்டே இருப்பேன் சரியா. நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிருங்க. அப்ப எக்ஸாம்பிள் 7.31 வின்சென்ட் மேக்ஸ் நீங்க போட்டீங்க அப்படின்னா நாம டீச் பண்ண ரொம்ப ஈஸியான மெத்தட்ல டீச் பண்ண சம் வந்து நமக்கு கிடைச்சிடும். அதை பாத்துங்க. அதுக்கப்புறம் எல் ஹாஸ்பிட்டல் ரூல் சரியா, லோபித்தால் ரூல் நம்ம சொல்லுவோம், இல்ல எல் ஹாஸ்பிட்டல் ரூல் சொல்லுவோம். இதுல இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் 0/0 இன்ஃபினிட்டிவ் பை இன்ஃபினிட்டிவ் 0 இன்டு இன்ஃபினிட்டிவ் இன்ஃபினிட்டிவ் மைனஸ் இன்ஃபினிட்டிவ் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் சரியா. லோபித்தால் ரூல் அதாவது எல் ஹாஸ்பிட்டல் ரூல் வந்து நம்ம டினாமினேட்டர் தனியா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம், நியூமரேட்டர் தனியா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் சரியா. u/v ரூல் அங்க யூஸ் பண்ண மாட்டோம், அது ரொம்ப முக்கியமான, அதை பாத்துங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கான்கேவிட்டி கான்வெக்சிட்டி. இந்த கான்கேவிட்டி கான்வெக்சிட்டில கொஞ்சம் குழப்பம் வரும் சரியா. கான்கேவ் அப்வேர்ட் இருக்கும்போது கான்வெக்ஸ் வந்து டவுன்வேர்டா இருக்கும். அப்ப இது ரெண்டையும் போட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா குழப்பிக்க கூடாது. ஏதாவது ஒண்ணுல நீங்க என்ன பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். நீங்க ஒன்ன மட்டும் நான் வச்சுங்க. கான்கேவிட்டி வந்து அதாவது எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0 வந்தா அப்வேர்டா இருக்கும், எக்ஸ் இஸ் லெஸ் தென் 0 வந்தா டவுன்வேர்டா இருக்கும். எது கான்கேவிட்டி, அதை மட்டும் நீங்க வச்சுங்க, அதை மட்டும் நீங்க நான் வச்சுங்க. ஒருவேளை எக்ஸாம்ல கான்வெக்சிட்டி கேட்கறாங்க அப்படின்னா கான்வேவ் அதாவது கான்கேவுக்கு ஆப்போசிட் தான் கான்வெக்ஸ் சரியா. அப்ப கான்கேவ் மட்டும் நீங்க நான் வச்சுட்டீங்க அப்படின்னாவே கான்வெக்ஸ் நீங்க ஈஸியா என்ன எழுதிக்கலாம். அதனால இது ரெண்டுல எது வந்து உங்களால நான் வச்சுக்க முடியுமோ அதை மட்டும் நான் வச்சுங்க. வேற கேட்டாங்க அப்படின்னா எக்ஸாம்ல மாத்தி வேற கேட்டாங்க அப்படின்னா நீங்க ஏதாவது ஒண்ணு நான் வச்சுட்டு அதுக்கு ஒரு ஆப்போசிட் தான் அது அப்படிங்கிற நீங்க நான் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அசம்டோஸ் பத்தி பிரச்சனையே இல்லை, நமக்கு வந்து ஈஸியான மெத்தட் தான். சப்போஸ் இந்த சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு டீச் பண்ணி அப்லோட் பண்றேன். ஏன்னா இதுல இருக்க எல்லாத்தையும் சேர்த்து தான் அசம்டோஸ் எழுதுவோம் சரியா. நம்ம 11th ஃபர்ஸ்ட் சாப்டர்ல படிச்சோம் கிராஃப் எப்படி ஸ்கெட்ச் பண்ணணும் அது எல்லாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்செப்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் நல்லாவே தெரியும்.
எக்ஸோட வேல்யூ 0 போட்டா ஒய், அதாவது எக்ஸுக்கு ஒரு வேல்யூ போட்டோம்னா ஒய்யோட இன்டர்செப்ட் 0. சரியா? இந்த மாதிரி ஈஸியா நம்ம என்ன பண்ணா ஃபைண்ட் பண்ணிடலாம். அசம்டோஸ் வந்து ரொம்ப ஈஸி தான். சரியா? இதுல இருக்க முக்கியமான கொஸ்டின்ஸ் நம்ம சொல்லும் போது எக்ஸாம்பிள் சம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 7 சாப்டர்ல 7.7, 8, 9, 17, 18, 23, 28. சரியா? ரொம்ப வேகமா போறமா இருந்துச்சுன்னா வீடியோ இன்னொரு தடவை நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் 31, 37, 38, 40, 44, 53. சரியா? 58. இதுல ரொம்ப முக்கியமான இப்பதான் நான் சொல்ல போறேன். அதாவது இந்த 62, 63, 64 இந்த எக்ஸாம்பிள் இருக்கு பாத்தீங்களா, இந்த 3 சம்மு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த 7.7, 7.8, 7.9 இந்த 3 சம்மு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? இதுல ஒரு 6 சம் ஆயிடுச்சா? அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த எக்ஸைஸ் 7.8ல ஒரு 12 சம் இருக்கும். அது ஃபுல்லாவே நீங்க பாத்துங்க. அதுல இருந்து ஒரு 3 மார்க், ஒரு 5 மார்க் நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது எக்ஸைஸ் 7.8ல ஃபுல்லாவே பாத்துங்க. தயவு செய்து ஃபுல்லா பாத்துங்க. அதுல போய் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसலாம் நீங்க பார்க்காதீங்க. அத ஃபுல்லாவே நீங்க பாத்துங்க. அதுல இருக்க எக்ஸாம்பிள் சம் தான் இது 62, 63, 64. சரியா? சரி, இப்போ எக்ஸைஸ் 7.1ல 6, 7, 9, 10 ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் எக்ஸைஸ் 7.2ல 8, 10 ரொம்ப முக்கியம். 7.3ல 1, 5 ரொம்ப முக்கியம். 7.4ல ஃபர்ஸ்ட் சம்ல 4th சப்டிவிஷன் 5th சப்டிவிஷன் ரொம்ப முக்கியம். 7.5ல 6, 8, 10 ரொம்ப முக்கியம். 7.6ல ஃபர்ஸ்ட் சம்ல 3rd சப்டிவிஷன் 4th சப்டிவிஷன் ரொம்ப முக்கியம். செகண்ட் சம்ல 4th சப்டிவிஷன் 5th சப்டிவிஷன் ரொம்ப முக்கியம். 7.7ல ஃபர்ஸ்ட் சம்ல செகண்ட் சப்டிவிஷனும் செகண்ட் சம்ல செகண்ட் சப்டிவிஷன் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான क्वेश्चंस. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னமும் நீங்க லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. மற்ற சாப்டர்ஸும் இதே மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.